உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசவரனாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆடி 24/9/2024 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு வளர்பிறை பஞ்சமியாக அமைந்திருக்கின்றது. இந்த பஞ்சமி நாளில் அது வளர்பிறையோ தேய்பிறையோ அன்றைய தினம் வாராகியை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு அவள் வெற்றியை தருவாள் என்ற கருத்தின் அடிப்படையில் சர்வ நிச்சயமாக நமக்கு வெற்றியை தரக்கூடிய பல்லூர் அரசாலை அம்மன் என்று அழைக்கப்பட்ட வாராகி அம்மனை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த பல்லூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலமானது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால் திருமால்பூருக்கு வெகு அருகில் அமைந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சக்தி ஸ்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது. இந்த பல்லூருக்கு வாராகி அம்மன் வந்த வரலாறு இருக்கின்றதல்லவா, நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அதாவது இந்த வாராகி அம்மன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் ஒரு காலத்தில் ஏறத்தாழ ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு மந்திரகாளி அம்மன் என்று ஒரு அம்மன் எழுந்தருளி இருந்தார். அந்த மந்திரகாளி அம்மனை அந்த பகுதியில் இருந்த ஒரு மந்திரவாதி, அதாவது மந்திர தந்திரங்களில் தலை சிறந்து விளங்கியவர், அவர் அப்படி கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். அதன் காரணமாக சக்தியே தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கின்ற அந்த இருமாப்பின் காரணமாக அவர் மற்றவர்களுக்கெல்லாம் துன்பத்தை தந்து அடாத செயல்களில் ஈடுபட்டு அப்படி வந்து கொண்டு இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் என்னாயிற்று, அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள், அம்மா இப்படி இவன் நடந்து கொள்கின்றானே, இவனுக்கு நீ ஒரு பாடம் புகட்ட மாட்டாயா, எங்களுக்கு நல்ல வழியை காண்பிக்க மாட்டாயா என்று அப்படி அந்த மந்திர காளி அம்மனையே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன ஆயிற்று, அந்த பகுதியில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு மழையானது பொழிந்து பெரு வெள்ளமானது ஏற்பட்டது. அந்த வெள்ளமானது ஏற்பட்ட அந்த நேரத்தில் பாலாற்றில் என்ன ஆயிற்று, வெள்ளப்பெருக்கு ஏற்பட அந்த வெள்ளப்பெருக்கில் இப்பொழுது நாம் தரிசிக்கக்கூடிய இந்த வாராகி அம்மன் அப்படியே அந்த அலைகளில், அதாவது அந்த நீரில் மிதந்து வந்தாள். அப்படி மிதந்து வந்தவள் என்ன செய்தாள், இந்த பல்லூர் இருக்கக்கூடிய இடத்தில் கரை ஏறினாள், அதாவது கரை ஒதுங்கினாள். அப்படி கரை ஒதுங்கிய நேரத்தில், அதாவது மற்றவர்களை கரை சேர்ப்பதற்காக வந்த அம்மன் அல்லவா, ஆகையினால் மிக பொருத்தமாக அப்படி அவள் கரை ஒதுங்கிய உடனே, ஆஹா அம்பிகையானவள் வாராகி நமக்கு கிடைத்திருக்கின்றாள் என்று அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற நேரத்தில், என்னை நீங்கள் இங்கே இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்ல, அந்த நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் இங்கு மந்திர காளியம்மன் எழுந்தருளி இருக்கின்றாள் என்று சொல்ல, அந்த மந்திர காளியம்மனை ஒரு துர்மந்திரவாதி தன் கட்டில் வைத்து கொண்டு அடாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் என்று சொல்ல, அதற்கு முடிவு கட்டத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்று இந்த வாராகி அம்மன் ஒரு இளம் பெண்ணினுடைய, அதாவது சிறிய குழந்தை, பெண் குழந்தையினுடைய உடம்பிலே புகுந்து அவள் வார்த்தைகளால் வெளிப்படுத்தினாள். ஆஹா நமக்கு விடிகாலம் வந்து விட்டது என்று அப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னாயிற்று என்று சொன்னால், ஒரு நாள் நள்ளிரவு அந்த மந்திர காளியம்மன் இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய கருவறையை, அந்த கர்ப்ப கிரகத்தை அந்த மந்திரவாதி என்ன செய்தான், அப்படியே வேகமாக வந்து அந்த கதவை தன்னுடைய காலாலே ஒரு எத்தி செய்யக்கூடாத செயல் அல்லவா, அப்படி கதவை திறந்தான். இதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தாள் வாராகி. அங்கு அருகிலே இருந்த வாராகி இதற்காக காத்து கொண்டிருந்தாள். பிறகு என்ன நடந்தது பார்ப்போம். இப்பொழுது நாம் பல்லூர் வாராகி அம்மனை தரிசிப்போம், வாருங்கள். இன்றைய தினம் ஆடி மாதம் 4வது வெள்ளி, அதிலும் பஞ்சமியோடு அமைந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் வாராகியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய ஒரு சம்பிரதாயமான மரபு வழியிலே வந்திருக்கக்கூடிய பழக்கம் அல்லவா.
காரணம் என்ன என்று சொன்னால், சப்த மாதர்களில் 5வதாக இருக்கக்கூடியவள் யார் என்று சொன்னால் வாராகி. ஆகையினால் வளர்பிறையோ தேய்பிறையோ பஞ்சமி நாளில் அந்த வாராகியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய ஒரு பாரம்பரியமான பழக்கம். அந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் நாம் திருமால்பூருக்கு அருகில் பல்லூர் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய வாராகி அம்மனை நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். நாம் சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது இந்த வாராகி அம்மன் இப்பொழுது எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் மந்திர காளியம்மன் இருக்க, அந்த மந்திர காளியம்மனை ஒரு மந்திரவாதி, அதாவது கட்ட நடத்தை உள்ள ஒரு மந்திரவாதி அப்படி அந்த அம்மனை கட்டுப்படுத்தி வைத்து அடாத செயல்களில் ஈடுபட வாராகி அம்மன் என்ன செய்தார், அந்த மந்திரவாதியை காத்திருந்து அப்படியே அவன் ஒரு செயலில் ஈடுபட்ட பொழுது அவனை 2 கூறாக பிரித்து அப்படியே அவனை வதம் செய்தாள். அப்படி வதம் செய்து அந்த ஊருக்கு ஒரு விடிவு மோட்சத்தை கொடுத்தாள். அந்த விடிவு மோட்சத்தை கொடுத்த அந்த வாராகி அம்மன் என்னை இங்கு பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று சொல்ல, அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன செய்தார்கள், வாராகியை இங்கு அப்படியே மகிஷ வாகனத்தில், அதாவது மகிஷாரூட வாராகியாக பிரதிஷ்டை செய்தார்கள். அதாவது மகிஷம் என்று சொல்கின்ற நேரத்தில் எருமை, அந்த எருமையின் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் மேல் 2 கரண்டுகளில் சங்கு சக்கரத்தை தாங்கிக் கொண்டு கீழ் 2 கரங்களை அபய வரத ஹஸ்தங்களாக வைத்து வாராகியை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய தொடங்கினார்கள். இந்த வாராகியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தில் பிரம்மோற்சவமானது, திருவிழாவானது நடைபெறுகின்றது. அதாவது கடந்த 23/7 அன்று இந்த வாராகி அம்மனுக்கு கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவமானது தொடங்கப்பட்டது. 31ஆம் தேதி அன்று திரு தேரோட்டமானது நடைபெற்றது. இந்த பிரம்மோற்சவத்தில் அன்னை பல்லூர் வாராகி அம்மன் அன்னவாகனத்தில் எழுந்துள்ளக்கூடிய அற்புதமான வைபவத்தின் சிறப்பு தொகுப்பை இப்பொழுது நாம் தரிசிப்போம், வாருங்கள். ஆடி 4வது வெள்ளியை முன்னிட்டு அதிலும் பஞ்சமியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் திருமால்பூருக்கு அருகில் பல்லூர் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய வாராகி அம்மனை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது வாராகி அம்மன் இந்த ஆலயத்திற்கு எழுந்துருளிய வரலாற்றை சிந்தித்தோம். இந்த ஆலயத்தில் இருந்த மந்திர காளியம்மனையும் இங்கு அருகிலேயே பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக அன்பர்களே, இங்கு இந்த ஆலயத்தில் வழிபாட்டு முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த அம்பாளுடைய பக்தர்களாக விளங்கக்கூடிய சரவணன், பிரதாப் ஆகியோர் குறிப்பிடுகின்ற பொழுது மிக அழகாக சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். என்ன என்று சொன்னால், செவ்வாய்க்கிழமையில் அல்லது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் செவ்வாய் ஓரையில் இந்த அம்பாளுக்கு சிகப்பு ஆடையை அணிவித்து, சிகப்பு அரளி மலரை சூட்டி, மாதுள முத்துக்களால் அப்படி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் போன்றவை நீங்கிவிடுகின்றன என்று குறிப்பிட்டார்கள். அதற்கடுத்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை என்ன என்று சொன்னால், அதாவது ஒரு இலையில் அரிசியை பரப்பி வைத்து அதை தேங்காயை உடைத்து 2 மூடிகளையும் அகல் விளக்கை போல அதிலே நெய்யை விட்டு அதில் திரியை போட்டு விளக்கு ஏற்றி நீனாஞ்சனம் என்று அப்படி ஒரு சிறப்புமிக்க வழிபாடு ஒன்று இந்த வாராகி அம்மனுக்காகவே பிரத்யேகமாக நடைபெறுகின்றது. இந்த வாராகி அம்மனை பஞ்சமி நாளில்தான் என்று அல்ல, அதாவது நமக்கு என்று வசதிப்படுகின்றதோ அன்றைய தினமெல்லாம் வந்து தரிசித்து அருளை பெறலாம். அப்படி இந்த அம்பாளை நாம் வந்து அப்படி தரிசிக்கின்ற நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வந்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய உடல் குறைகள், அதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி நமக்கு ஆரோக்கியமானது மேம்படுகின்றது. திங்கட்கிழமையில் இந்த அம்பாளை வாராகி அம்மனை நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் நீங்கி விடுகின்றன. செவ்வாய்க்கிழமையில், அதிலும் குறிப்பாக செவ்வாய் ஹோரையில் இந்த அம்பாளை நாம் வழிபாடு செய்கின்ற நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி செல்வ வளமானது பெருகுகின்றது. புதன்கிழமையில் இந்த அம்பாளை நாம் வந்து அப்படி வழிபாடு செய்கின்ற நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சகல தோஷங்களும் நீங்கிவிடுகின்றன. வியாழக்கிழமையில், குருவாரத்தில் இந்த அம்பாளை வந்து வழிபாடு செய்கின்ற நேரத்தில்
நமக்கு ஞானமானது ஓங்குகின்றது. அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில் இந்த அம்பாளை, அதாவது பள்ளூர் வாராகி அம்மனை தரிசனம் செய்கின்ற நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் நீங்கி மங்களங்கள் நிகழ்கின்றன. சனிக்கிழமையிலே வந்து இந்த அம்பாளை வழிபாடு செய்கின்ற நேரத்தில் சனி தோஷமானது நீங்குகின்றது என்று பக்தர்கள் உறுதியாக நம்பிக்கையோடு அப்படி வழிபாடுகள் செய்து வருகின்றார்கள். இந்த மாதிரி பள்ளூர் திருத்தலத்தில் பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.